என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனியா இப்பதான் எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிருக்கு. இனிமே எந்த பிரச்சனையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னா, இனியாவோட அப்பா வேலைக்கு எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில யாரோ ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அது வேற யாரும் நம்ம இனியாவும் யாருமே தான். அவங்களுக்கு போன் பேசிட்டு போயிட்டே இருக்காரு. அதை கட் பண்ற நேரம் பார்த்து ஒரு கெல்ட்டு பையன் எவனே தெரியல சொட்டா தலையா அந்த போனை பிடிங்கின்னு போயிடறான். யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி கூப்பிட போறதுக்குள்ள அவரு காணாம போயிடுறாரு. அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரு கடத்திடுறாங்க. அவரு கடத்தது மேட்டர்ன்றத போட்டு பார்த்தா அதுக்கும் மேல பெரிய விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அவரோட போன்ல இருந்து இளங்கோவுக்கு ஒரு போன் பண்றான். உடனே இளங்கோ இருந்துகிட்டு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, தம்பி திருவாசகத்தோட மருமகனா நீங்க, அவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, அவரை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் வருது. அடப்பாவி என்னடா ஆச்சு எங்க மாமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறக்க பறக்க பறந்து அடிச்சுட்டு ஓடி போறான். அங்க பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல இருந்து நர்ஸு கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கறான். அங்க யாருமே ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அதனால டென்ஷனான நம்ம இளங்க அவரை பார்க்க எங்க இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம் அப்படின்னு வெளியே வராரு. வெளியே வர்ற நேரம் பார்த்து அவரை ஒருத்தர் கடத்திடுறாங்க. அடப்பாவீங்களா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆமாங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம இளங்கோவை கன்ஃபியூஸ் பண்ணணும், இளங்கோவை கடத்திட்டு வரணுன்றதுக்காக நம்மளுடைய முக்கியமான ஆள் அந்த அமுதவல்லி பண்ண பிளான் தான் இது. மாயா கூட சேர்ந்துட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்ததோட சும்மாவா இருக்கா? இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. என்னதான் இருந்தாலும் இளங்கோ மேல கோவம் இல்லை, இருந்தாலும் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம அந்த யாழினியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஐயோ கருமம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமான கோவம். அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா. மாயா கூட சேர்ந்துட்டு எப்படியாச்சும் அந்த யாழினியமும் அந்த இனியும் வீட்டை விட்டு முடிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு என் பொண்ணை மருமகளா மட்டும் கூட்டு போயிட்டுன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிறேன். அப்படியே சந்தோஷத்தை துள்ளி குச்சிங்க. நீ குதிடி குதி, எத்தனை நாளைக்கு நீ துள்ளி குதிக்குவ? கால கையை உடைக்கிறதுக்கு வந்துட்டே இருக்காரு நம்ம விக்ரம் கிட்டியா மோதிட்டு இருக்க. அங்க அதுக்குள்ள விக்ரமுக்கு தகவல் போயிருது, யாரோ இளங்கோவை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடப்பாவீங்களா, யாராவது என் தம்பியை கடத்தினது, என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இனியாவை கடத்தினா, அதுக்கப்புறம் இப்ப இளங்கோவை கடத்திருக்காங்க, அதுக்கப்புறம் யாரா இருக்கும், ஒருவேளை ஒரு 2 பேரை கடத்தினது ஒருத்தராவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைங்க. ஏன்னா போலீஸ்கார புத்தி பயங்கரமான புத்திங்க. எந்தெந்த பக்கம் தேடணுமோ, எந்தெந்த பக்கத்துல யோசிக்கணுமோ எல்லா பக்கத்துலயும் யோசிக்கிறது தாங்க போலீஸோட ட்ரெண்டு. அதை வச்சுதான் அவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை 2 பேருக்கு ஏதாவது கனெக்ஷன் கொடுக்கலாம், 2 பேரையும் ஒருத்தரா கடத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பாயிண்ட பிடிச்சிடறாரு. பரவாயில்ல விக்ரம், நீங்க உண்மையான ஒரு அழகான போலீஸ் நிரூபிச்சிட்டீங்க. நீங்களும் சுபாஷ் இருக்கிற வரையும் அந்த இளங்கோவை யாராலையும் எதுவும் பண்ண